வணக்கம் மக்களே, நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சர்வே 99 நைட்ஸில் தான் இருக்கோம். வாங்க நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். நான் பாதி இதை ஸ்கிப் பண்ணிட்டேன் மக்களே. ப்ரோ நீங்கள் டீமோட வரீங்களான்னு கேட்டிங்கன்னா தெரியல. இல்லை, நான் தனியாக தான் மக்களே வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் மக்களே. எனக்கு தெரியலை. ஐ திங்க்கு ஒத்தாலாக இருந்து செயல்படலான்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம பன்னிலேருந்து பன்னி ஃபுட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் பார்க்குறது ஒரு பன்னி ஃபுட்டாக தான் இருக்கும். நான் அடிப்பேன் பண்ணியை, ஆனால் தப்பிச்சே ஓடிடும் மக்களே. அப்படியே டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிடும். அந்த கேப்பில் நான் அதை அடித்து முடிச்சிடுவேன் மக்களே. இப்போ பெருசாச்சு பார்த்தீங்களா? இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, இருக்காது மக்களே. இதுலேயும் ஒன்றும் இல்லை. பன்னி ஃபுட்டே இல்லை மக்களே. பன்னி ஃபுட்டு இருந்தால் ரெண்டு மரத்தையும் ஒரே நேரத்தில் விட்டுணுமா? மூணுமே விழுந்துருச்சு. 3 3 6 இருக்கும் மக்களே. இதில் நம்ம ஒன்று எடுக்க இப்போ மேப் 100% ரீச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதில் இதுக்குள்ளே போட்டாச்சு. மெயினாக நம்ம உல்ஃபைட்டை மாட்டிக்கவே கூடாது. உல்ஃப் பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சரான ஒன்று. அதுவே நம்மளை மொத்தமாக கொன்றும் மக்களே. அன்றைக்கி அப்படி தான் என் ஃப்ரெண்டுக்கு பேண்டேஜஸ் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன் மக்களே. எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கிறதுக்குள்ளே குறுக்கால ஒரு உல்ஃபு. சரி, அதை அடித்து முடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அது என்ன போட்டுச்சு மக்களே. அதனால் பி கேர்ஃபுல் ஆஃப் உல்ஃப்ஸ். ஏன்னா உல்ஃப் நம்ம நினச்ச மாதிரி நினச்ச நேரத்தில் இருக்காது. நம்ம சும்மா போனாலே துரத்திட்டு வரும் மக்களே உல்ஃப்லாம். அன்ஸ்டோர். இன்னும் ஒன்றே தான் இருக்குது. நம்மள்ட்ட 7 இருக்குது. சப்ளை கிரியேட் வாங்கணும். இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். சப்ளை கிரியேட் ஆஃபரிங் டாய்ஸ் டூல்ஸ் எதுவுமே இல்லை. டே 1ங்கிறனால டியர் நம்மளை துரத்தாத, அவ்வளோக்கெலாம் துரத்தாது மக்கள். நான் மெயினாக எதில் தான் போய் சாவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பசியில், இன்னொன்று உல்ஃபு. இது 2 மட்டும்தான் மக்கள் என்னோட எனிமீஸ். 5 வச்சு ஒன்றுமே அடா டியர் மக்களே. ஏய் டியர் மக்களே, அது பயப்படுது. சரி வாங்க நம்ம போகலாம். இந்த சப்ளை கிரியேட் நம்ம அதுக்கும் முன்னாடி தின்னணும் மக்களே. இல்லைன்னா பசியிலே செத்து போயிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய தாட்டி இதே மாதிரி தான் மக்களே அவுட் ஆகிருக்கேன். அதனால் முதல்ல சிக்கன் எடுத்து வறுத்து போட்டு சாப்பிடணும். எல்லாமே வறுத்தாச்சு. ஈட் நம்மளுக்குலாம் ஒரு நாளே ஃபுல்லாகிடும். எப்படா மார்னிங் சாப்பிட வச்சிங்க ஆகும்னு நினச்சேன் மக்களே. சொல்லி வாய முடியல, மார்னிங்கே ஆயிடுச்சு. அப்புறம் நான் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் மக்களே. யாரெல்லாம் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம 1K அடிக்கிறதுக்குன்னு ஒன்றே சப்ஸ்கிரைபர் தான் தேவை. இன்றைக்கி பன்னி ஃபுட்டு எடுக்கிறோம். பெட்ரோல் இடத்தை கொடுக்குறோம். டார்ச்சை வாங்குகிறோம்.
பண்ணி போட்டு பண்ணி போட்டு பண்ணி போட்டு பண்ணி பண்ணி போட்டு பண்ணி போட்டே கிடைக்கல. பெட்லேட்டர் வேறு அங்கே வெயிட் பண்ணுறான். சரி விடுங்க, நம்ம அதுக்குள்ளே போய் இட் இஸ் ஆல்மோஸ்ட் அவுட். இந்த பன்னியால் குதிக்க கூட முடியல மக்களே. அப்படி நம்ம வெட்டி வச்சுருக்கோம் அதோட ஹெல்த்தை. நெல் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அடித்தேன். சரி பண்ணி விட்டு தான் கிடைக்கல. இந்த கேம்பயர் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு செஸ்ட் இருந்தா, ஐயோ உல்ஃபு, செஸ்ட் இருந்தால் லக் இருந்தால் அங்கே செஸ்ட் இருக்கும் மக்களே. செஸ்ட் இருந்தால் நம்ம பெட்லேட்டர்ஸ் வேறு இன்றைக்கி வருவானுங்க. அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும் வேறு. அவனுங்க வேறு மோசமாக இருப்பானுங்க மக்களே. ஐயோ கேம்பயர் இஸ் ஆல்மோஸ்ட் அவுட். ஐயோ டோரை க்ளோஸும் பண்ண முடியாது. இருங்க. நோட் ஃப்ரம் ஹண்டர். ஸ்டோர் பண்ணிடுவாங்க. இங்கே 2 டோர் இருக்குது. இந்த டோரை ஓப்பன் பண்ணால் ஏங்க உள்ள உல்ஃபெல்லாம் எப்படிங்க வந்தது? ஐயோ நம்ம ஹெல்த்தை வேறு இதை குறைச்சி விடுதே. கடிச்சேன்னா அடிச்சிருவேன் மக்களே. முடியல. சரி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. அதுவும் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இன்னும் ஒரே சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை.